ஸ்ரீமுஷ்ணத்துலேருந்து குயின் ஃபேஷன்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வந்துட்டு ப்ரூச்சர்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளாஸு. ஃபஸ்ட்டு அந்த எல்லோ கலரில் எடுத்துருக்கோம்ல, அதுக்கு பேர் வந்து ஸ்டாக்கிங் கிளாத்து. இன்னொன்று வந்து அந்த கம்பி ஒன்று எடுத்துக்கிறோம். ஸ்டாக்கிங் கிளாத் அந்த பூ செய்கிறதுக்கு கோல்டு கலரில் கம்பி ஒன்று எடுத்துகிட்டு மார்க்கர் நமக்கு என்ன ரவுண்டு வேணுமோ அந்த ஷேஃபுக்கு நான் வந்து மார்க்கர் எடுத்துக்கிட்டேன். மார்க்கரில் ஒரு சுற்றிட்டு கொஞ்சம் நீட்டாக நல்லா சுற்றினீங்கன்னா ஒரு பெட்டல் மாதிரி வரும். அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு 6 எடுத்துக்கோங்க. 6 எடுத்துகிட்டு அந்த ஸ்டாக்கிங் கிளாத் இருக்கு இல்லையா, அது உள்ளே விட்டு கொஞ்சம் அப்படி பார்த்தீங்கன்னா லப்பர் மாதிரி இருக்கும். நல்லா ரொட்டேட் பண்ணோம்னா பூ ஷேஃபில் அழகாக வந்துடும். நம்ம என்ன கலரில் எடுக்கிறோமோ அதே கலரில் த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட் எடுத்துகிட்டு பூ கட்டுற மாதிரி அதை கட்டிடணும். கட்டிட்டு அதை கட் பண்ணிவிடுங்க. அது மாதிரி 6 பீஸும் செய்யணும். ப்ரூச்சர்ஸ் கிளாஸு இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டே. இந்த மாதிரி 6 பெட்டல் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டாக அந்த பெட்டலுக்கு முனையில் ஒரு 2-4 ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. நாலு ஸ்டிச்சு போட்டுட்டு வரணும். நம்ம எப்பொழுதுமே அது மாதிரி தச்சு முடிச்சுட்டு அழகாக நல்லா டைட்டாக கரெக்டாக ரவுண்டு ஷேஃபில் அந்த பெட்டல் மாதிரியே வரணும். அழகாக ரவுண்டாக பூ மாதிரி வரணும். நல்லா ஸ்டிச்சு வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக வச்சுட்டு நல்லா பூவை மாதிரி நம்ம என்ன ஷேப்பில் பண்ணுறோமோ அது அப்படியே அழகாக வந்துடும். உங்களுக்கு பெட்டல் மாதிரியே பூ டிசைனில் அழகாக அந்த கம்பியை வந்து லைட்டாக நீங்கள் வளைச்சி விட்டுட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த பூ ரெடி ஆகிடும். உங்களுக்கு ஒரு குந்தன் ஸ்டோன் வந்து நான் வைலட் கலரில் எடுத்திருக்கேன். அந்த வைலட் கலரை எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு செயின் ஸ்டோன் வைக்க போகிறேன். நாம் வந்து ஃபஸ்ட்டே அந்த செயின் எவ்வளோ நீட்டு வேணும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டே அளந்துக்கணும். வெளியிலே வச்சு அளந்து எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஆரி கம்மு வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அவுட்லைன் வந்து லைன் ஸ்டோன் வச்சு ஒட்டிடுங்க.
ஒட்டிட்டு ஷேஃபும் அழகாக கரெக்டாக வரணும். ஒட்டிட்டு பாருங்கள், நீட்னஸாக இருக்கும். அதுக்கப்புறம் 5 mm பீடு ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் வந்து 2 ஸ்டிச்சு போட்டால் தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். எடுத்துட்டு நல்லா 2 ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம லீஃப் மாதிரி கொஞ்சம் அந்த கோதுமை பீடு இருக்கு இல்லையா, கோதுமை பீடை எடுத்து இந்த சைடில் ஒன்று, அதே மாதிரி அந்த சைடில் ஒன்று, கோதுமை பீடு வச்சிடணும். வச்சுட்டு சென்டரில் ஒன்று, சென்டரில் ஒன்று தைச்சிடுங்க. இதே மாதிரி ஃபுல்லாக வச்சு தைச்சிடுங்க. தைச்சிட்டு பேக் சைடில் எடுத்துட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டு எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரூச்சஸ் ஒர்க் வந்து அழகாக இருக்கும். இதே மாடலில் இன்னொன்றும் போட்டிருக்கேன். அதில் வந்து கிளிப் ஸ்டோன் இருக்கு இல்லையா, ஒயிட் கலரில், நமக்கு வேணும்னா கிளிப் ஸ்டோன் வச்சுக்கலாம். அடுத்த ஒர்க் வந்து ப்ளவுஸில் நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதிலே 2 டிசைன், ஒன்று வந்துட்டு பீடு வச்சுருப்பேன், இன்னொன்று வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கோதுமை பீடு தான் இருக்கும். 2 டிசைன் காமிச்சிருக்கேன். இதில் பாருங்கள்.